கால் கையெல்லாம் உடையுது என்ன சும்மா உடையுதா? பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க சும்மா விழுகுறாங்களா? மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இதை கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுப்பா, நான் கண்டுக்காம இருப்பேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கஸ்டோடியல் டெத்ல 24 மணி நேரத்திற்கு கொடுக்கணும். எனக்கு நேற்று சாயங்காலம் தான் எனக்கு சீல்டு கவர்ல வருது. பல டீனுக்கு இது தெரியாது, தெரிஞ்சும் தெரியாத போல் ரொம்ப பவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேல இருக்கிறவங்க சொன்னா கீழே இருக்கவங்க செய்யலைனா நாளைக்கு வேற ஏதோ செஞ்சிருவாங்கன்ற பயத்துடன் இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய சேரக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ஏதோ பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஏன் சப் இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, நேர்மையா இருக்கவங்கன்னா சராசரி மனிதர்கள், நல்ல மனிதர்கள். நேர்மையா இருந்தாங்கன்னா சராசரியாக நல்ல குடும்ப வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதை செய்யவில்லை என்றால், மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பழி வாங்குவதற்கு பல வழிகள் இருக்கும் என்ற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்வது தள்ளப்படுகிறார்கள். கால் கையெல்லாம் உடையுது என்ன சும்மா உடையுதா? பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க சும்மா விழுகுறாங்களா? மேல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இதை கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுப்பா, நான் கண்டுக்காம இருப்பேன். கால் உடைஞ்சா நான் கேட்க மாட்டேன். பாத்ரூம்ல கால் உடைஞ்சா நான் கேட்கவே மாட்டேன். அவனுக்கு எது கூட வேணுமா பிளாஸ்டர் போட்டுக்கோ, கேட்க மாட்டேன். இன்னும் ஒரு கட்டு அதுக்கு மேலேயே சொல்றேன். ஹெல்த் சர்வீசஸ் செக்ரட்டரிட்ட நான் வேண்டி கேட்கிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் வருது இல்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கஸ்டோடியல் டெத்ல 24 மணி நேரத்திற்கு கொடுக்கணும். எனக்கு நேற்று சாயங்காலம் தான் எனக்கு சீல்டு கவர்ல வருது. தப்பு. இது உங்களுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கோட்ல சேர்க்கணும்ன்றது ஹெல்த் செக்ரட்டரிக்கு தெரியணும். டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ், மெடிக்கல் எஜுகேஷன் அதை சேர்க்கணும். பல டீனுக்கு இது தெரியாது, தெரிஞ்சும் தெரியாத போல் ரொம்ப பவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இது சவால் விடுகின்ற ஒரு வழக்கு. மதுரையை சார்ந்த டீல் டாக்டர் அருளுக்கு நான் நன்றி சொல்றேன். ரிப்போர்ட் வந்து வெளியே வர்றதுக்கு தாமதம் இருந்திருக்கலாம். ஆனா உங்க ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, அந்த தாமதம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இனிமேல் இருக்கக்கூடாது. எந்த கஸ்டோடியல் டெத் நான் சொல்ல, உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய 2/12/2020 அன்று சந்தோஷ் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மதுரை என்ற வழக்கில் வந்த தீர்ப்பு. ஆகவே இது வந்து கூட்டு முயற்சி. இது வெறும் காவல்துறை சார்ந்த விஷயம் இல்ல. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் நேர்மையா இருக்கணும். இந்த திருப்போணம் கேஸ்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்க அந்த 3.5 மணி நேரம் 3.25 மணி நேரம் அங்கே இருந்தார். அதை தாண்டி இன்குவெஸ்ட் நடத்துறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் இருந்தார். இது போன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தங்கள் முன் சித்திரவதையால் கொண்டு வரப்படுபவர்களை விழித்திருந்து பார்த்து கண்டுபிடிப்பதன் மூலமாக தான் பலருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் வர வேண்டும். அதனால இது போலீஸ் துறை சார்ந்த விஷயம் இல்ல, நீதித்துறை சார்ந்த விஷயம், மருத்துவத்துறை சார்ந்த விஷயம், சிறைத்துறை சார்ந்த விஷயம். இதெல்லாம் ஒழுங்கா விசாரணை செஞ்சிருந்தா அந்த 9 பேர் சிறையில் இருக்காங்களா சாத்தாங்குளம் வழக்குல, அந்த துறை கூட அவர்கள் மேல் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கல என்ற வெக்கம் நம்ம கிட்ட இருக்கு. தயவு செய்து நான் பேசுறத கேட்டுக்கிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இனிமே அமைதியா இருக்காதீர்கள். மேல இருக்கிறவங்க சொன்னா கீழே இருக்கவங்க செய்யலைனா நாளைக்கு வேற ஏதோ செஞ்சிருவாங்கன்ற பயத்துடன் இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய சேரக்கூடிய ஏதோ பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. ஏன் சப் இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர்ஸா இருக்கவங்க, நேர்மையா இருக்கவங்க சராசரி மனிதர்கள், நல்ல மனிதர்கள். நேர்மையா இருந்தாங்கன்னா சராசரியாக நல்ல குடும்ப வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள்லாம் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதை செய்யவில்லை என்றால், மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பழி வாங்குவதற்கு பல வழிகள் இருக்கும் என்ற காரணத்தினால் வேற வழி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்வதற்கு தள்ளப்படுகிறார்கள்.